Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. அதிமுக ஆட்சியில் தொடங்கப்பட்ட திட்டங்களை முடித்து திமுக ஸ்டிக்கர் ஒட்டுகிறது என எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் செய்துள்ளார். காஞ்சிபுரத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு நிர்வாகிகள், தொண்டர்கள், பொதுமக்கள் என உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதனைத் தொடர்ந்து மக்கள் மத்தியில் உரையாற்றிய எடப்பாடி பழனிசாமி, திமுக என்னும் தீய சக்தியை அழிப்பதற்காக உருவாக்கப்பட்ட கட்சிதான் அதிமுக என்றும், திமுகவை வீழ்த்தக்கூடிய சக்தி படைத்த ஒரே கட்சி அதிமுக மட்டும்தான் என்றும் தெரிவித்தார். தவேக தலைவர் விஜய் அறியாமையில் பேசுவதாக தெரிவித்த எடப்பாடி பழனிசாமி, கட்சி தொடங்கியவுடன் யாரும் முதல்வராகவில்லை என்றும், அண்ணா, எம்ஜிஆர் போன்றோர் மக்களுக்காக உழைத்து முதல்வர்களானார்கள் என்றும் அவர் தெரிவித்தார். சில பேர் கட்சி ஆரம்பிச்ச உடனே இமாலய சாதனை சாதித்த போல பேசுறாங்க, டைலாக் பேசுறாங்க. நாங்கெல்லாம் அப்படி இல்லை. இங்கே மேடையில் இருக்கிற அறிவிச்சவர் திரு சோமசுந்தரமாகட்டும், திரு வைகை செல்வனாகட்டும், இங்கே இருக்கின்ற கழக நிர்வாகிகள், பொதுமக்கள் அத்தனை பேரும் உழைப்பால் நாம் அடையாளம் காட்டப்பட்டவர்கள். உழைப்புதான் நிலைக்கும். அது தொழில் செய்தாலும் உழைத்தால் ஏற்றம் பெறலாம், வேளாண் பணி மேற்கொண்டாலும் உழைத்தால் ஏற்றம் பெறலாம். அரசியலிலும் மக்களுக்கு சேவை செய்து உழைத்தால் ஏற்றம் பெறலாம். அதிமுக கட்சியில வேற எந்த கட்சியிலும் வர முடியாது. சில பேர் எண்ணுகிறார்கள் ஏதோ மக்கள் மிகப்பெரிய செல்வாக்கதை பற்றி போலவும், இந்த நாட்டிற்கு உழைத்ததை போலவும், இனி அவர்கள் வந்துதான் இந்த நாட்டை காப்பாற்றுவதை போலவும் இன்றைக்கு சில அடுக்கு மொழியால் பேசி வருகிறார். யார் என்று உங்களுக்கு புரிந்து கொள்ளும் என்று நான் கருதுகிறேன். நான் உங்கள் முன் பேசுகிறேன் என்று சொன்னால், என்னுடைய அரசியல் வாழ்க்கை 51 ஆண்டு காலம். 1974 என்னுடைய சிற்றூரிலே கிளைக்கழக செயலாளராக பொறுப்பேற்றேன். இன்றைக்கு பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் என்ற மாமனிதால் ஈர்க்கப்பட்டேன். அதிலிருந்து படிப்படியாக உயர்ந்து உங்கள் முன் வந்து நிற்கின்றேன். இது உழைப்பால் நான் உங்கள் முன் நிற்கின்றேன். சில பேர் உழைப்பையே கொடுக்காம பலனை எதிர்பார்க்கிறாங்க. ஆனால் அது நிலைக்காது. ஏனென்று சொன்னால், உழைக்கின்ற உழைப்பு, அந்த உழைப்பு எப்பொழுதும் நிலைக்கும், நிரந்தரம். இவங்க ஆட்சிக்கு வந்த ஒரு மாசத்துல மாசம் மின்சார கட்டணம் அப்படின்னு சொல்லி பொய்ய சொல்லி 2 மாசத்துக்கு ஒரு தடவை மின்சார கட்டணத்தை உயர்த்திட்டாங்க. கிராமங்கள் தோறும் புறம்போக்குள்ள குடியிருந்தா கூட வரி கட்டணம் எடுத்துன்னு வந்த ஒரே ஆட்சி இந்த திமுக ஆட்சி தான். மிகப்பெரிய அளவில் பெரிய பாதிப்பு. கிராமத்தில் குடிநீர் பஞ்சம், அடிப்படை வசதிகளே செய்யாமல் வெறும் நாடகம் போட்டுக்கிட்டு இங்கே தெரிகிறாங்க. இவர் ஆண்ட 4 வருஷ ஆட்சி காலமே நல்லா இருந்தது. அதனால் இப்போ ஆளும் திமுக விட அந்த அதிமுக ஆட்சியே நல்லா இருந்தது. அதனால் திரும்பவும் அவர் முதலமைச்சராக வந்தால் நாட்டு மக்களுக்கும் ஜனங்களுக்கும் நல்லா இருக்கும். எங்களை மாதிரி வியாபாரிகள், வேறு ஸ்கூல் ஜனங்க, மெடிக்கல், இந்தமாரி தாழ்த்தப்பட்ட ஜாதி இவங்களெல்லாம் கொஞ்சம் இடஒதுக்கீடு செஞ்சு நல்லபடியாக மக்களை ஆட்சி செய்வார்னு ஒரு நம்பிக்கை. அவர் மறுபடியும் முதலமைச்சர் ஆனாருங்கன்னா பல அம்மா திட்டங்களை மறுபடியுமே இந்த திட்டங்கள் செயல்பட்டு கொண்டு இருக்குது. திமுக ஆட்சி அவரோட திட்டம், அம்மாவோட திட்டங்களை தான் மறுபடியும் அவங்க எடுத்துகிட்டு திமுக ஸ்டாலின்ற திட்டத்தை எடுத்துகிட்டு கொண்டு இருக்காங்க. அதனால எடப்பாடி மறுபடியும் வந்தார்னா பல அம்மாவோட திட்டங்களை மறுபடியும் கொண்டு வருவார். மக்கள் அனைவரும், ஏழை மக்கள் அனைவருமே நன்மை அடைவாங்க. அவர் பேசுகிற தமிழகத்தை காப்போம், மக்களை மீட்டெடுப்பார். வந்தால் தான் மக்களை மீட்டெடுக்கும்போது தமிழகத்தை காக்க முடியும். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு பாதுகாப்பே கிடையாது. ஒரு சின்ன குழந்தை நடு ரோட்டில் போய் விளையாட முடியல, ஒரு அச்சமாக இருக்குது. நீங்கள் ஒரு நியூஸ் சேனல் நீங்களே பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு தான் நியூஸில் எவ்வளோ பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் எவ்வளோ வன்கொடுமை நடக்குது. இதெல்லாம் போனோம் அப்படின்னா ஒரு நல்ல முதல்வர் வரணும். அது எடப்பாடி பழனிசாமி வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன் இந்த எல்லா கருத்துக்களையும் பதிவு பண்ணுறாங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போது சட்டம் ஒழுங்குன்னு பார்த்தீங்கன்னா கொலைகள் அதிகமாக நடக்குது. பெண்கள் அதிகமான இதில் கற்பழிக்கப்படுறாங்க.
100% சட்டம் ஒழுங்கு சரியில்லை. போலீஸ்க்கு வந்து ஃப்ரீடம் கிடையாது. அம்மா இருக்கும்போது எப்படி சட்டம் ஒழுங்கு கரெக்டாக நீட்டாக இருந்ததோ இப்போ அவர் எடப்பாடி ஐயா இருந்தபோது அந்த 4 வருஷத்துக்கு அதே மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ நடுவில் வந்து இவங்க வந்ததால் இப்போ முக்கியமாக மக்களுக்கு சுத்தமாக பாதுகாப்பு இல்லை. அதுக்குனால திருப்பி நம்ம ஐயா வந்தால் நல்லா இருக்கும். எடப்பாடி பழனிசாமி ஐயா வந்தார் அப்படின்னா அனைவரும் ஒழுங்கு நடவடிக்கையோட எல்லாருமே ஊழியர்கள் அனைவருமே சந்தோஷப்படுவாங்க. துறை ரீதியாக அதாவது அரசு ஊழியர்கள் அனைவரும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. பாமர மக்கள் அடித்தர மக்கள் இருந்து எல்லாருமே ஐயா தான் வரணும்னு சொல்லிட்டு இப்போது ஒரு தொகுதிக்கு 1.5 லட்சம் பேரை பார்த்துட்ருக்காரு. அந்த கூட்டத்தை பார்த்தாலே நம்மளுக்கு தெரியுது அடுத்ததாக வந்து புரட்சி தமிழர் எடப்பாடியார் தான் வருவார் அப்படின்ட்டு. எனவே தமிழக மக்களின் அடுத்த முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமி ஐயா தான் வரணும்னு சொல்லிட்டு அனைவரோட விருப்பமாக இருக்குது.